தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்தில் பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் நாமக்கல் நகரை அவர் சென்றடைய இருக்கின்றார். அதற்கு உள்ளாக பல்வேறு கிராமங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களும் திரண்டு வந்து நிற்பதன் காரணமாக அங்கங்கு வழங்கக்கூடிய அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து தொடர்ந்து பயணம் செய்ய இருக்கின்றது. இந்த பயணத்தை பொறுத்தவரை விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் நகரங்களுக்கு மேற்கொண்டிருக்கின்றார். இரண்டுமே தமிழகத்திலே மிக முக்கியமான தொழில்சார் நகரங்கள். 2 நகரங்களிலும் இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்திக்கக்கூடிய வகையிலே விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆயிரக்கணக்கிலே நாமக்கல் நகரிலே குவிந்திருக்கின்றார்கள். 10,000க்கும் கூடுதலானவர்கள் இன்று காலையிலேயே 7-8 மணி அளவிலேயே குவிந்து விட்டார்கள். இப்பொழுதே நாம் பார்க்கின்றோம் இது போன்ற ஒரு கூட்டத்தை திருவாரூர், திருச்சி, அரியலூர், குன்னம் உள்ளிட்ட இடங்களிலும் கூட பார்க்க முடிந்திருக்கும். நாகப்பட்டினம் போன்ற இடங்களிலும் இதே போன்றுதான் ஒரு பெருங்கூட்டம் கூடியிருந்தது. இந்த முறை நாமக்கல் நகருக்குள் விஜயனுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து எவ்வாறு உள்ளே சென்று சேரப் போகின்றது என்பதில் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கும். ஏனென்றால் இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய திரையினுடைய இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதியிலே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு மிக குறுகலாக இருக்கின்றது சாலை. ஆனால் அந்த பகுதி முழுவதும் தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். அங்கே ஆட்டம் பாட்டம் உற்சாகம் என்று தொண்டர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து அங்கே விஜயனுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடிப்பாடல் மட்டுமல்லாமல் பல்வேறு பாடல்களை ஒளிபரப்பி அவர்கள் உற்சாகத்தோடு நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். விஜயனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரத்திலும் அதற்கு முந்தைய வாரத்தில் தனக்காக சேர்ந்த கூட்டத்தையோடு ஒரு மிகப்பெரிய தொண்டர் கூட்டத்தை திரட்டி இருக்கின்றார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே அவர் முதல் முறையாக திருச்சிராப்பள்ளி சென்ற பொழுது திருச்சியில் அவருக்கு கூட்டம் கூடியதற்கு இன்று முதல் நாள் பிரச்சாரம் என்பதுதான் காரணம் என்று சொன்னார்கள். அதையும் கடந்து திருவாரூரில் கூட்டம் கூட்டியிருந்தது. இன்று அந்த திருவாரூர் கூட்டத்தை முறியடிக்கக்கூடியது நாமக்கல்லா, கரூரா என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களிடையே இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்கும் போல அதுபோன்று ஒவ்வொரு ஊரிலும் போட்டா போட்டி போட்டு தொண்டர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் விஜயை பார்ப்பதற்காக. என்ன பேச போகின்றார் என்பதுதான் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்று விஜய் மேற்கு மாவட்டங்களில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். மேற்கு மாவட்டம் என்பது 2 முக்கிய கட்சிகளுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அதிமுக, திமுக இரண்டுமே இந்த மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே கணிசமான தொகுதியை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த பகுதிக்கு செல்லுவது அவர்களால் மிக உன்னிப்பாக உற்று கவனிக்கப்படும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து தற்பொழுது முக்கிய சாலையை சென்றடைந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொள்ள இருக்கின்றார். அந்த சாலை வழியாக, முக்கிய சாலை வழியாக செல்ல இருக்கின்றார். வழக்கம் போன்று திருச்சி விமான நிலையம் வரை விமானத்தில் வந்த விஜய் அதன் பிறகு சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கின்றார். விஜயனுடைய இந்த பயணத்திலே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் சாலை முழுவதும் திரண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அன்பை விஜய் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். நாமக்கலில் விஜய் பேசுவதற்காக பிரத்யேக கண்டென்ட்கள் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் கரூரில் விஜய் பேசுவதற்காக முக்கியமான அந்த நிகழ்வுகளை எல்லாம் வரிசைப்படுத்தி நிர்வாகிகள் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். விஜய் எந்த ஊருக்கு சென்று வந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியை சார்ந்த யாரேனும் ஒருவர் ஓரளவில் பிரபலம் அடைந்து விடுவார். எனவே இன்று கரூர் செல்லும் பொழுது அதே போன்று யார் பிரபலமாவார் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.